எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, திமுக தீய சக்தியோட கொத்தடிமையாக இருக்கக்கூடிய நிறைய பேர் கொத்தடிமையாக இருக்காங்க. அதில் இசையமைப்பாளர் அப்படின்னு பேரில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் அவங்க ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி சாப்பிட போகிறதுக்காக காரை பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் காரை பார்த்தா கார் கரண்டி உடைஞ்சிருக்கு. என்னடா அது, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கார் நிறுத்திட்டு போனோம், கார் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா கார் கரண்டி உடைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்களை பற்றி கடுமையாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் ஜேம்ஸ் வசந்தன். ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உடனே என்னன்ட்டாருன்னா, ஜேம்ஸ் வசந்தன் எங்களுக்கு தாவேக்காவோட தொண்டர்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை பற்றி நான் பேசும்போது அவங்க தான் விஜய் அவர்களை பேசிட்டாங்க, அந்த ஒரு கோபத்தில் என் கார் கண்ணாடி உடைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத அவர் சந்தேகப்பட்டு போலீஸில் புகார் கொடுத்தாங்க. ஆனால் போலீஸில் புகார் கொடுத்ததுக்கப்புறமா அந்த விஷயத்தில் எதிர்பாராத ஒரு விஷயம் ஒன்று சம்பவம் நடந்துருந்துச்சு. என்னென்னா, யாரோ ஒருத்தர் வீட்டு வாசல் முன்னாடி போயிட்டு காரை நிறுத்துறங்காட்டி அந்த வீட்டோட உரிமையாளர் கார் கண்ணாடியை உடைச்சிருக்காரு கோவத்தில். ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி மட்டும்தான் உடைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு என்ன கிடையாது. அவருடைய அதாவது ஹோட்டலில் வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே அவர் வீட்டு வாசல் நின்னதான் அங்கே பிரச்சனையே. அதனால் இந்த காரில் ஜேம்ஸ் வசந்தன் வந்தாரா இல்லை வேறு யாரும் வந்தாரா அப்படின்லாம் அந்த ஓனர் பார்க்கல. காரை நம்ம வீட்டு வாசல் நிறுத்துனாங்களே அப்படிங்கிற காண்டில் கோவத்தில் கார் கண்டு உடைச்சிருக்காங்க. உடனே போலீஸில் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. உடனே ஜேம்ஸ் வசந்தன் மன்னிப்பு கேட்டு, இது மாதிரி நான் தவறு நினச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கடுமையான விமர்சனங்களாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை, மாநாட்டுக்கு தடை, மக்கள் சந்திப்புக்கு தடை. நீங்கள் என்ன விஜயா? திமுகவோட சதி ஊரறிஞ்ச விஷயம், ஊர் இல்லை உலகறிஞ்ச விஷயம். விஜய் அவர்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, எவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாங்க அரசியல் விட்டு போகிறதுக்காக. எல்லாத்தையும் கடந்து சிங்கிள் மேனாக தனி மனிதனை நின்றுருக்காரு மக்களுடைய பேராதரவோட. மே மாதம் 4ஆம் தேதி நல்ல முடிவை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாடே அறிய போகுது.